தான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசி பெண்களுக்கெல்லாம் அடி தூளா இருக்க போகுது? இதுல வரிசையில முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரிஷபராசி பெண்கள் தான். சனியும் நல்ல இடத்துல, குருவுமே நல்லா இருக்கிறாரு. கடகம் அஷ்டம சனியில் ஆட்பட்டு நிறைய கஷ்டப்பட்டாங்க இல்லையா, கடகத்துக்கு ஒரு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். துலாம் ராசி பெண்கள் நல்லா இருப்பாங்க. விருச்சிகம் நல்லா இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு நிறைய யோகங்களை இந்த ஒரு தமிழ் வருடம்ங்கிறது பெற்று தருது. மேஷத்தை பொறுத்த அளவுக்கு ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ இதை ராஜ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அரசனாகக்கூடிய யோகம், அரசியாகக்கூடிய யோகம், எந்த ஃபீல்டோ அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை மேஷராசி பெண்களுக்கு அதிர்ஷ்டம். சிம்பிள், 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம், நிறைய அதிர்ஷ்டங்கிறது கிடைக்க போது, பணம் காசு பெயர் புகழ்ங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டா தான் இந்த புத்தாண்டு வரப்போகுது. 7.5 சனிலாம் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. எல்லாருமே டீவியேட் ஆகிறது, டைவர்ட் ஆகிறதுங்கிறது வெரி காமன் இன் அ ஸ்டூடெண்ட் லைஃப். பட் மேஷம் இன்னும் அதிகமாக சலனப்படும். டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போதே மைண்ட் இன்னொரு இடத்துக்கு போகிறது. மனம் ஒரு குரங்குன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. பட் இது அல்ட்ராவாக பயங்கரமாக தாவும். அதுக்கு காரணம் என்னென்னா, 8ல் மறைஞ்சு தான் வருடமும் பிறக்குது. அப்போ மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ், பெண் குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பு. புதுசாக ஏதாவது காதல் விவகாரங்களில் மாட்டுறீங்க அப்படின்னா விலகிடுறது நல்லது. வேறு எதையுமே யோசிக்காமல் விலகிடுறது நல்லது. திருமணமான பெண்களாகவே நீங்கள் இருந்தீங்கன்னாலும் மேஷராசி பெண்களுக்கு பொதுவாகவே இந்த வருடத்தில் வேலை பளுங்கிறது அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். கல்யாணத்தை இன்னொரு கணவன் மாதிரி சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம். என்னடா இது சும்மா உட்காந்துருந்தாலும் எல்லா பழியும் நம்ம தலையில் விழுதுங்கிற மாதிரியான ஒரு அசௌகரியமான சூழ்நிலையோடு இந்த வருடம் பிறந்தாலும், ஜூன் மாத குரு மேஷராசி பெண்கள் கட்டாயமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆனால் தமிழ் புத்தாண்டு நம்மளை கைவிட்டுறாது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே மக்களினுடைய மனசுலலாம் ஒரு புதுவிதமான தெம்பு வந்துடும். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசி பெண்களுக்கெல்லாம் அடி தூளா இருக்க போகுது? ஐபிசி மங்கை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஸோ இந்த 12 ராசிக்கான ராசி பலனை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இங்கிலீஷ் நியூ இயர் எங்களுக்கு கை கொடுக்கல. தமிழ் நியூ இயர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அதுதான். ஒரு 2-3 மாதம் நல்லா இல்லைன்னா அடுத்து தமிழ் நியூ இயர் வருது. இதில் ஏதாவது ஒரு நல்லது நமக்கு கண்டிப்பாக நடக்கும். முக்கியமாக நம்ம தமிழர்கள் இதை எதிர்பார்க்குறது. நமக்கு புத்தாண்டுனா ஆக்சுவலாக இது தமிழ் புத்தாண்டு தான். அப்போ இதில் தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எந்த ராசி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்க போகுது. இதில் வரிசையில் முதல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரிஷபராசி பெண்கள் தான். நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். சனியும் நல்ல இடத்துல, குருவுமே நல்லா இருக்கிறாரு. கடகம் அஷ்டம சனியில் ஆட்பட்டு நிறைய கஷ்டப்பட்டாங்க இல்லையா, கடகத்துக்கு ஒரு நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். துலாம் ராசி பெண்கள் நல்லா இருப்பாங்க. விருச்சிகம் நல்லா இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு நிறைய யோகங்களை இந்த ஒரு தமிழ் வருடம்ங்கிறது பெற்று தருது. முதலாவதா மேஷ ராசி பெண்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது? மேஷராசி பெண்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம். இந்த வருடமானது என்ன சிறப்புகளை செய்ய போகுது, மேஷராசி பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது? மேஷத்தை பொறுத்த அளவுக்கு ராசியிலே பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போது இதை ராஜ அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு அரசர், மந்திரி, அமைச்சர், இப்போ சொல்லணுன்னா இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நம்ம சொல்லிக்கலாம். அவங்க ஜாதகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனோட சுக்கிரன் சேர்ந்திருப்பார், இல்லை குரு சேர்ந்திருப்பார், இல்லை சூரியனுக்கு சுக்கிரன் குரு பௌர்ணமி சந்திரனோட தொடர்பு இருக்கும். அந்த அரச அமைப்பில் 2 கிரகங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. அப்போ அரசனாகக்கூடிய யோகம், அரசியாகக்கூடிய யோகம், எந்த ஃபீல்டோ அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகத்தை மேஷராசி பெண்களுக்கு இந்த கிரக அமைப்பு கொடுக்குது. வேற என்ன வேணும்? ராஜயோகம் தான். ராஜயோகம் தான். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சூரியனை இன்னும் வலுப்படுத்துது இந்த சுக்கிரன். 5ஆம் அதிபதி சூரியன்.
கடவுள் வந்து வழிகாட்ட மாட்டார், கையை பிடிச்சிட்டு கூட வருவார். அந்த அளவுக்கு மேஷராசி பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அமோகமான ஒரு சூழல், பிள்ளைகளால் சந்தோஷம், அதிர்ஷ்டம். சிம்பிள், 5ஆம் இடம்னா அதிர்ஷ்டம், நிறைய அதிர்ஷ்டங்கிறது கிடைக்க போது. பணம், காசு, பெயர், புகழ்ங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக தான் இந்த புத்தாண்டு வரப்போகுது. 7.5 சனிலாம் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. மீன ராசிக்கு மட்டும்தான் ஜென்ம சனி. உங்களுக்கு அடுத்து வருவார், இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போதைக்கு ஹாப்பியாக இருங்க. இந்த மேஷ ராசி பெண்களினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்துல எப்படி இருக்கும் மேம்? மேஷராசி பெண்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. காசு, பணம், சொத்து சுகம்லாம் இருக்கும். ஒரு அரசன் அரசியை போல் வாழக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறோம். பட் படிப்புன்னு வரும்போது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி யாருன்னா சந்திரன். பொதுவாக மேஷராசி பெண்கள் வந்து டைவர்ட் ஆவாங்க. எல்லாருமே டீவியேட் ஆகிறது, டைவர்ட் ஆகிறதுங்கிறது வெரி காமன் இன் அ ஸ்டூடெண்ட் லைஃப். பட் மேஷம் வந்து இன்னும் அதிகமாக சலனப்படும். டக்குன்னு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும்போதே மைண்ட் இன்னொரு இடத்துக்கு போகிறது, தாவிக்கிட்டே இருக்கிறது. மனம் ஒரு குரங்குன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. பட் இது அல்ட்ராவாக பயங்கரமாக தாவும். அதுக்கு காரணம் என்னென்னா 4ஆம் அதிபதி சந்திரன் ஃபாஸ்டஸ்ட் மூவிங் பிளானட் இருக்கு. சனி எப்படி ரொம்ப மெதுவாக நகர்வாலோ சந்திரன் ரொம்ப ஸ்பீடாக நகர்ந்துருவார். 2.25 நாளில் ஒரு கட்டத்தை கடந்துருவார். அப்போது சட்டுன்னு மனசு மாறிக்கிட்டே இருக்கும், முடிவெடுக்க திணறுவாங்க. படிப்பில் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இந்த வருடம் பிறக்கும்போது சந்திரன் ராகு சேர்க்கையில் தான் பிறக்குது. கடகம்ங்கிறது சந்திரனோட சொந்த வீடு. கடகத்துக்கு 8ல் மறைஞ்சு தான் வருடமும் பிறக்குது. அப்போ மேஷராசி ஸ்டூடெண்ட்ஸ், பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில். நல்ல ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சு அந்த டைம் டேபிளுக்கு ஸ்டிக் ஆகி படிக்க ஆரம்பிங்க. என்னால் அதை வந்து தன்னிச்சையாக பார்த்துக்க முடியலன்னா வீட்டில் அப்பாவோ, அம்மாவோ, அண்ணனோ, தங்கச்சியோ, அக்காவோ யாரோ இருப்பாங்க. கொஞ்சம் எனக்கு இதுக்கு கைட் பண்ணுங்கள். உங்களோட மேற்பார்வையிலேருந்து நான் படிக்கிறேன், இந்த விஷயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னை செய்ய வைங்கன்னு ஒரு கைடன்ஸ், ஒரு ஹெல்ப்பை கேட்டுக்கிறது நல்லது. கண்டிப்பாக மேம். மேஷ ராசி பெண்களினுடைய காதல், திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி மேம் இருக்குது? காதல் விவகாரங்களில் மேஷராசி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மனம் சலனப்படும். மனசை குறிக்கிற கிரகம் வந்து சந்திரன் ராகுவோட சேர்ந்துட்டாருன்னா சலனம்ங்கிறது ஈஸியாக வந்துடும். அப்போது யாரோட பழகுறோம், எப்படி பழகுறோங்கிறதுல கவனமாக இருக்கணும். 2 விஷயம் நான் சொல்கிறேன். யாரும் இதை வந்து பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு கோச்சார பலன் தான். புதுசாக ஏதாவது காதல் விவகாரங்களில் மாட்டுறீங்க அப்படின்னா விலகிடுறது நல்லது. வேறு எதையுமே யோசிக்காமல் விலகிடுறது நல்லது. திருமணமான பெண்களாகவே நீங்கள் இருந்தீங்கன்னாலும் அலுவலகங்களில் ஏதாவது தொந்தரவு வருது அப்படின்னா அதை தயவு செஞ்சு வெளியில் பேசுங்க. வீட்டிலையாவது பேசுங்க. ஹஸ்பண்ட்கிட்டயோ அப்பாக்கிட்டேயோ யார்ட்டையாவது ஷேர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒரு தப்புமே பண்ணாமல் ஏதாவது அவப்பெயர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மேம். இந்த மேஷ ராசி பெண்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? ஒரு ஒர்க் போகிறாங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட 9 to 5 ஜாப் லைஃப், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆண்டர்ப்ரனராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மேஷராசி பெண்களுக்கு பொதுவாகவே இந்த வருடத்தில் வந்து வேலை பளுங்கிறது அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஒரு சம்பளம் வாங்கிட்டு 2 பேரோட வேலையை பார்க்குறது, பொறுப்புணர்ச்சிங்கிறது அதிகமாக இருக்கும். கல்யாணத்தை வந்து இன்னொரு கணவன் மாதிரி சுமந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது வரும். என்னோடய ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் என்னுடைய வேலை தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவ்வளோத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும். புரியுது. வேலை செய்கிற இடத்துல முன்னேறுறது, தொழிலில் முன்னேறுறது, நல்ல சம்பளம் வாங்குறது, ஏதோ ஒன்று கஷ்டப்படுறேன் ஆனால் அதுக்கான பலன் ஒரு பக்கம் கிடைக்குதுங்கிற ஒரு நிம்மதியை கண்டிப்பாக கொடுத்துரும். தொழில் முனைவோர்கள் வந்து பார்ட்னர்ஷிப் மூலமாக லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. புதுசாக யாராவது பார்ட்னர்ஸ் உள்ளே கொண்டு வரலாம். அது பெண்களாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம். பார்ட்னர்ஷிப் மூலமாக லாபம். குறிப்பாக மீடியா, பிஆர், அட்வர்டைஸ்மெண்ட்டு, ரைட்டிங், டாக்குமெண்டேஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, பிளாகிங் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் அஸ்ட்ராலஜர்ஸ், பேசி பிழைக்கும் தொழில்களை பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தொழில் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான யோகம் மேஷராசி பெண்களுக்கு இந்த வருடம். கண்டிப்பாக மேம். குடும்ப தலைவிகளாக இருக்கிற பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை யாருக்காவது குடும்பத்தில் வரும், சும்மா இவங்க உட்காந்துருப்பாங்க, நீ தான் காரணம் அப்படின்றவாங்க. என்னடா இது சும்மா உட்காந்துருந்தாலும் எல்லா பழியும் நம்ம தலையில் விழுதுங்கிற மாதிரியான ஒரு அசௌகரியமான சூழ்நிலையோடு இந்த வருடம் பிறந்தாலும் ஜூன் மாத குரு பயிற்சிக்கு அப்புறம் இல்லைங்க நான்லாம் காரணம் இல்லைங்கிறத எடுத்து உரைக்கக்கூடிய ஒரு தைரியம்ங்கிறது மேஷராசி பெண்களுக்கு வந்துடும். சரி, ஓகே, இவ்வளோ நாள் அடித்தோம், சும்மா உட்காந்துட்டு இருந்தா, இப்போ எதிர்த்து பேசுகிறா, கொஞ்சம் இவட்ட கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பேக் அடிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த வருடம்ங்கிறது நிச்சயமாக கொடுக்குது. குடும்ப சூழல் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிடும். கண்டிப்பாக மேஷராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இவ்வளவு நன்மைகள் எல்லாமே இருந்தாலும் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அது மேஷராசி பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள்? மேஷராசி பெண்கள் கட்டாயமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 3 விஷயத்தை நான் சொல்கிறேன். முதல்ல இவங்களுடைய நட்பு வட்டாரம், வெளி வட்டாரம், குடும்பத்தை பற்றி நம்ம பேசல, வெளி வட்டாரம், சோஷியல் நெட்வொர்க்னு சொல்லுவோம் இல்லையா,
ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் இவங்க ப்ரைவேட்டாக வச்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா கூட டக்கு டக்குன்னு வெளியில் போயிடும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா அதிகமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் ஃபீட்லலாம் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு லைஃப்பை கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. 1. 2வது உணவு பழக்க வழக்கங்கள். 12ஆம் இடத்துல செவ்வாய், சனி, புதன் சேர்க்கை இருக்க போய் தான் இந்த வருடமே பிறக்குது. அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டுனால எய்தர் வெயிட் போடுறது அல்லது ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது அல்லது ஒரு அன்ஈவன் ஃபுட் ஹேபிட்ஸை வருஷம் ஃபுல்லாக கேரி பண்ணிகிட்டே போகிறது. ஏன்னா வருஷம் முதல்ல ஏன் நல்லதை செய்யணும் ரெசல்யூஷன்லாம் எடுங்கன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் என்ன செய்கிறோமோ அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்போங்கிறது ஒரு ஹியூமன் சைக்காலஜியில் ஒரு பார்ட். அஸ்ட்ராலஜி அதை சொல்லலை, இருந்தாலும் அப்படி ஒன்று இருக்குல்ல, சைக்காலஜிங்கிற விஷயத்தையும் நம்ம மதிச்சு தானே ஆகணும். அப்போ ஆரம்பத்துலேருந்தே உணவு பழக்கத்தில் கவனமாக இருங்க. ஒரு டிசிப்ளின்டான ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சுக்கோங்க. 3வது ஒரு விஷயம், இதுலேயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உடல் உஷ்ணம், பாடி ஹீட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே மாதிரி வேர்ட்ஸும் ரொம்ப ஹீட்டடாக வரும். வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குற உள்ளவங்கள குத்தி பீஸாக கிழிக்கிற அளவுக்கு ஒரு உக்ரத்தில் வார்த்தைகளை வந்து விடுவீங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கவலைப்படுவீங்க, இது பேசியிருக்க வேணாம் நம்ம அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வார்த்தைகளை விட்டு அள்ள முடியாதுன்னு. அதனால் வார்த்தைகள்லையும் கம்யூனிகேஷன்லையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குது, அதனால தான் அவ்வளோ கோவம் வருதுங்கிறது எனக்கு புரியுது. ஆனாலும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது, அதில் பெண்கள் கவனமாக. மேம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டை தனக்கான ஒரு வெற்றி வருடமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா மேஷ ராசி பெண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் மேம்? மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா யோகாதிபதி குரு. அப்போ குருவை வந்து மேஷராசி பெண்கள் வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. உச்சமாக வர ஆகுறாரா, அவருக்கு ஒரு நன்றியாவது நீங்கள் சொல்லணும். அப்போது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன், சரி இந்த கோயிலுக்கும் குருவுக்கும் என்னங்க சம்பந்தம்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்பாளும் சுவாமியும் குரு சிஷ்யனாக தான் இருக்கிறாங்க. சுவாமி குரு, அம்பாள் சிஷ்யன். இந்த கோவிலில் திருக்கல்யாணம் கிடையாது, வளைகாப்பு கிடையாது. அம்பாள் சிஷ்யன், சுவாமி குரு. அம்பாள் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க டெய்லி சுவாமிக்கு, கோபூஜை பண்ணுறாங்க. ஸோ அதனால் குரு சிஷ்யன் வடிவத்தில் சுவாமியும் அம்பாளும் இருக்கிறதுனால இந்த கோவிலை போய் நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் குரு பகவானுடைய அருளும் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அருளும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். கண்டிப்பாக மேம். மேஷராசி பெண்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களையும், அவங்க என்ன விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல அறிவுரைகளையும் எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவ்யா. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், ஃபுல்லா ஜோரா.